உங்களுக்கு தெரியாதா? நம்ம பிக் பாஸ் சீசன் 9 இருக்குல்ல சார், அதுல வந்து டைட்டில் வின்னரா வந்து நம்ம அக்கா பலூன் அக்கா தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது சார். சார், அக்கா நாட் ஒன்லி தஞ்சாவூர் சார், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தமிழ்நாடு, இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அப்படித்தான் ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரிஜினலா இல்ல பலூனா? அதுக்கு அக்கா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பலூன் அக்காங்கிற பேரை ஒட்டச்சு சும்மா சிங்கப்பெண் அரோராவா வர்றாங்க சார். எங்க சிங்கப்பெண்ணே அரோரக்கா, சிரிக்கும் மரமே அரோரக்கா. இதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டு எங்க அக்காவுக்கு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கிறேன் சார். என்ன பண்ற ஏது பண்றன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவா. கால் பண்ணி முன்னுப்பா. ஹாய், ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு போட்டுக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக எல்லாம் இல்லைங்க. எல்லாருமே கொஞ்சம் சிரிக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாரும் கொஞ்சமாச்சும் சரிங்க. அதேதான் எப்போ சொல்றதா, சப்ஸ்கிரைபர் கடவுளே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த தக்காளி வெள்ளை என்கிட்ட வச்சுக்காத. உங்களதான் வாங்க. கூப்பிட்டீங்களா? சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க தம்பி? சார், உங்களை நான் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் சார். நீங்க லட்சுமி நகர் தான் நீங்க? அங்க நிறைய டைம் உங்களை நான் பாத்துருக்கிறேன் சார். அழகா நீட்டா இன் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஒர்க் எல்லாம் நீங்க போவீங்க சார். ஆனா எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது சார். உங்களை பாத்துக்கிறேன் சார். ஆமா சார், ஆமா சார். சரிப்பா. சார், இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்குல்ல சார், அதுல வந்து நம்ம பலூன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து டைட்டில் வின்னரா வர போறாங்கன்னு சொல்லி ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது சார். பலூன் அக்கா சார், அக்காவுக்கு தெரியாதா? பலூன் அக்கா தெரியாதா? ஞான சூனியம் அக்காவை கூட தெரியல. என்ன சொல்ற சார்? ஒண்ணு இல்ல சும்மா சார், அந்த போனாங்க அவங்க தான் சார். சார், அக்கா சென்னையில எவ்வளவு ஃபேமஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாப்பா, சென்னையில ஃபேமஸ்ன்னு சொல்ற, தஞ்சாவூர்ல அதை பத்தி பேசிட்டு இருக்க சார். அக்கா நாட் ஒன்லி தஞ்சாவூர் சார், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தமிழ்நாடு, இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் சார் அக்கா. தெரியாதுன்னு சொல்ல முடியும் சார். அக்கா பத்தி சார் அதை தெரியலனா, அக்கா பத்தி நீங்க கெவின் ஸ்டோம் இல்ல மைக் கிரிங்கர் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? என்ன அது என் வாயில என்ன இல்லது சார்? கெவின் ஸ்டோம் மைக் கிரிங்கர்ங்கிறது வந்து இன்ஸ்டாவோட கோ ஃபவுண்டர் சார். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அக்கா பத்தி எல்லா டீட்டெயிலும் புட்டு 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 வச்சிருவாங்க சார். நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதையே நான் தெரிஞ்சுக்கணும் சார்? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அத விடுங்க சார். மெட்டா இருக்காங்களா சார், மெட்டா, அவங்க கிட்ட போய் கேளுங்க சார், எல்லா டீட்டெயில் கிடைக்கும் சார். மெட்டாவது புட்டாவது அல்லன்னு தெரியாதியா? குடி ஆள என்ன மெட்டாவும் தெரியாதா? நாய என்ன சொன்ன சார்? ஒண்ணு இல்ல சார், அங்க ஒரு நாய் ஒண்ணு ஓடி போகுது சார், அதை பத்தி சொன்னேன் சார். சார், மெட்டா இருக்காங்களா சார், அவங்கதான் சார் இன்ஸ்டாவோட கரண்ட் ஓனரே சார். நீங்க அவங்க கிட்ட போய் நம்ம பலூனத்தை பத்தி கேட்டீங்கன்னா சும்மா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க சார். என்ன நினைச்சிட்ட? இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்? என்ன இன்ஸ்டாகிராமுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? சார், இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவங்கள நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆற காரணமே எங்க அக்கா பலூன் அக்கா தான் சார். சார், எங்க அக்கா பலூன் அக்கா தான் சார் எங்க சங்கத்துக்கே கனவு கண்ணியே சார். தெரியுமா உங்களுக்கு? சங்கமா? அது சங்கம்? அது என்ன சங்கமா? கனவு கண்ணி பலூன் அக்கா சங்கம் சார். அதுல நாங்க 160 பேர் மெம்பரா இருக்கோம். நான் தான் சார் பொது செயலாளரு. இது வேறையா? இது ஒரு சங்கம். இந்த சங்கத்துல 160 பேர் மெம்பர் வேறையா? சரி 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 சார்.
எங்க அக்கா பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம் ரீல்ல போய் பாருங்க சார். அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அக்கா சும்மா ஓப்பனா பதில் சொல்றவன் சார் எங்க அக்கா பலூன் அக்கா. அப்படித்தான் ஒருத்தன் கேட்டான் ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரிஜினலா இல்ல பலூனான்னு. அதுக்கு எங்க அக்கா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. யாருமே அப்படி ஒரு பதில சொல்லியிருக்க முடியாது இந்த உலகத்துல. அப்படி ஒரு பதில சொன்னாங்க சார் எங்க அக்கா. அப்படி ஓப்பன் யூனிவர்சிட்டியா வாழ்றவங்க சார் எங்க அக்கா கனவு கனி பலூன் அக்கா சார். தெரியுமா? ஓ, தாங்க முடியலப்பா சார். அது மட்டும் இல்ல சார், பிக் பாஸ் சீசன் 9ல போய் டைட்டில் வின்னர் ஆகி பலூன் அக்காங்கிற பேரை ஒட்டச்சு. எப்படி? பலூன் அக்காங்கிற பேரை ஒட்டச்சு சும்மா சிங்கப்பெண் அரோராவா வர்றாங்க சார் எங்க அக்கா. சிங்கப்பெண் அரோரா வாழ்க, சிங்கப்பெண் அரோரக்கா வாழ்க, சிங்கப்பெண் அரோரக்கா வாழ்க, சிங்கப்பெண் அரோரக்கா வாழ்க. சார் எங்க அக்காவுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன் சார். பாடட்டுமா? இது வேறையா? இது வேறையா? பாடி தொலை. பாடுற சார். எப்படி பாடுற மட்டும் பாருங்க. சிங்கப்பெண்ணே அரோரக்கா, சிரிக்கும் மலரே அரோரக்கா, சில்லென்ற மலையே அரோரக்கா, சிரிக்கும் சிந்தனை அரோரக்கா, பெண்ணே ஆரோரா, சிங்கார பெண்ணே ஆரோரா, சில்லென்ற மலையே ஆரோரா, சித்திரை பெண்ணே ஆரோரா, உங்களுக்காக கோவில் கட்டும் பணிகள் என்றும் தீவிரம், அடி தீவிரம். நீ வேற லெவல் பா, நீ எங்கேயோ போயிடுவப்பா சார். நாங்க எப்பவுமே வேற லெவல் தான் சார். அத நீங்க என்ன சார் சொல்றது? சார் எங்க சங்கத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டு எங்க அக்காவுக்கு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கிறேன் சார். தெரியுமா? இது வேறையா? கோயிலா? நல்லா விளங்கினம்பா சார். கட்டுறோம் எங்க அக்காவுக்கு, பிரம்மாண்டமா கட்டி முடிக்கிறோம் சார். சிங்கப்பெண் அரோரக்கா வாழ்க, எங்கள் குலதெய்வம் அக்கா வாழ்க, சிங்கப்பெண் அரோரக்கா வாழ்க, குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் அரோரக்கா வாழ்க வாழ்க வாழ்க. என்ன சார்? ஆமா சார், உங்க பேர்ல ஏதாவது சொத்து ஏதாவது இருக்கா சார்? ஆமா இருக்கு. என்ன சார் இருக்கு? ஒரு 5 கிலோ இடம் இருக்கு. பேங்க்ல 1.5 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. ஓ, அதுக்கு என்ன? 5 கிரவுண்டு இடமா? ஓகே, அதுல 3 கிரவுண்ட்ல அக்காவுக்கு ஒரு கோயில் கட்டிடுவோம். 2 கிரவுண்ட்ல அக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு 100 அடியில செலவு வச்சிருவோம். பேங்க்ல 50 லட்சமா? ஓகே, அப்ப 25 லட்சம் ரூபாய் அக்கா பேர்ல ஒரு அன்னதானம் போட்டுருவோம். 25 லட்சம் ரூபாய் ஓகே, அக்கா பேர்ல டெபாசிட் பண்ணிடலாமே. சூப்பர் ஐடியா. ஏய், யாரோட பணத்தை யார் தானமா கொடுக்க சொல்ற? கொடுக்க போடா. என்ன கொடுக்க முடியாதா? கொடுக்காம இந்த இடத்த விட்டு நகர முடியுமா? நகர்ந்துருவீங்களா? நகர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒரு போன் கால், ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும், பசங்க சும்மா சரசர 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 சரசரன்னு வந்து உங்களை ஆளு உண்டு இல்லாம ஆக்கி போடுவாங்க. தெரியுமா? என்ன வச்சிருக்கீங்க பாக்கெட்டுக்குள்ள? யார் நினைச்சு நீ என்கிட்ட பேசிருக்க? நான் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். என்கிட்டயும் உன் டகல்ட்டி வேலையை கட்டியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், எத்தனை என்கவுண்டர் போட்டிருப்பேன். தொலைச்சிடுவேன் லாஸ்டல். டேய் ஏந்தடா, ஏந்த சின்னடா. ஏய் அதே கைடா. ஏய் அதே கைடா. பாக்குறேன். கைடா. டேய் பைய கைடா. 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 கேடா. ஏன் கை கட்டற பின்னாடி? சரி கட்டற. எங்க கை கட்டற? சார் சார் என்ன சார் சார் பண்ண மாட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் 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 சார். எங்க வேலை பார்க்குறேன்?
உங்கள் அப்பா அம்மா அப்பா இல்லை சார், அம்மா மட்டும் தான் சார். கூலி வேலை செய்யறாங்க சார். ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? வீட்டு வேலைக்கு போகிறேன் சார். எத்தனை குழந்தை? 2 பொண்ணு சார். உனக்கு தீபாவளி குழந்தைங்க புரிய கொடுத்தியா? வருமானம் கம்மியாக இருக்கு சார், எடுத்து தரல சார். சரி, குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் சார். அட்ரா அட்ரா பேசனெல்லாம் வேணாம் சார். ஏய், அட்ரா. பிக் பாஸ்ல நினைக்கிறாங்க அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் பெரிய லெவலில் வாங்குது. அவங்க சொகுசாக வாழ்றாங்க. ஆனால் நீங்கள் அது பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சு உங்கள் குடும்பத்தை நடுக்கணிக்கு அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. ஏண்டா கொண்டாட்டி வீட்டு வேலைக்கு போகுது, குழந்தைக்கு காப்பி சூட்டில் கிடையாது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த சூழ்நிலை நீங்கள் சங்கம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இப்படி உங்கள் வாழ்க்கையை ஏன்டா கெட்டு சீரழிச்சுக்கிறீங்க? ஏன் நீங்களா யோசனையே பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாதா? இது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இதுதானா? ஏன்டா இப்படி திண்டமாக வாழ்றீங்க? இந்த மாதிரி தான்டா எத்தனையோ பசங்க இதே மாதிரி அலைஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை எழுந்து நாசமாக போயிருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே நானே 2 என்கவுண்டர் பண்ணி மன உளைச்சல வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு மனசு இருக்குது, அதுக்குள்ளே ஈரம்னு ஒன்று இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்களா? கஷ்டப்படணும். உங்க கூட பேசும்போது தெரிஞ்சுட்டா நீ ஒரு காமெடி பீஸ். குடும்பம் குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோ. நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கும். நல்லா பணக்காரடா பண்ண மாட்டேன் சார். இனிமேல் உங்கள் ஏழு நான் அடிக்கடி செக் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணு. சரிவா? ஓ, வாழ்க்கையில் முன்னுக்குவா. சப்ஸ்கிரைபர் கடவுளுக்கு நன்றிதான், உங்களுக்கு நன்றிதான். லைக் பண்ணும் கடவுளுக்கு நன்றிதான், உங்களுக்கு நன்றிதான். ஷேர் செய்யும் கடவுளுக்கு நன்றிதான், உங்களுக்கு நன்றிதான். கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க.